தேங்க்யூ ஜீசஸ். நீதிபரரே உமக்கு நன்றி, உத்தமரே உமக்கு நன்றி, அடைக்கலமே கோட்டையே உமக்கு நன்றி. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. கரமுயர்த்தி சொல்லுவோம் ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ஏ ராஜா, நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா, நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
உமக்கே ஆராதனை உமக்கே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா லார்ட். பழைய பாடல். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே. Thank you Jesus. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே எந்நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எல்லாரும் கரங்களை தட்டி பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாம்சமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன் செல்லவே. இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே எந்நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் வைத்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை ஆத்துமாவை நீதம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார், ஆத்துமாவை நித்தம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே எந்நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி மாறிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே எந்நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே.
எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என்னிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. அப்படியே கரங்களை உயர்த்தி இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என்னிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இன்னொரு முறை இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என்னிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. Thank you Lord Jesus. தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். உற்சாகமாக கரங்களை தட்டி இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். Thank you Lord. தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, நான் பாடுவேன். உற்சாகமா கரங்களை தட்டி சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவினீரே. சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவினீரே. பாரில் எனக்கு உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரோரின் நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவ நோய் நீக்கினீரே. பாரோரின் நோய்களை நீக்கியவர், பாவியன் பாவ நோய் நீக்கினீரே. சொல்வோம், பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே,
உமது புகழை நான் பாடுவேன். உற்சாகமா எல்லாரும் கரங்களை தட்டி துயரங்கள் பாரினில் சகித்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் சகித்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடம் உண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. இடம் உண்டு என்றவரே, இந்த பாரில் எனக்கு புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாடவேன். ஜீவனுள்ள காலம் வரை என்ன செய்ய வேண்டும், புகழ் பாட வேண்டும். ஜீவனுள்ள காலம் வரை என்ன செய்ய வேண்டும், புகழ் பாட. கையை தட்டி உயிருள்ள காலம் வரை என்ன செய்ய வேண்டும், புகழ் பாட வேண்டும். உயிருள்ள காலம் வரை என்ன செய்ய வேண்டும், புகழ் பாட வேண்டும். நித்திய காலம் வரை என்ன செய்ய வேண்டும், நித்திய காலம் வரை என்ன செய்ய வேண்டும். கர்த்தாதி கர்த்தரின் கடைசிய பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன செய்ய வேண்டும், புகழ் பாட வேண்டும். உயிருள்ள காலம் வரை என்ன செய்ய வேண்டும், புகழ் பாட வேண்டும். நித்திய காலம் வரை என்ன செய்ய வேண்டும், புகழ் பாட வேண்டும். Hallelujah, Lord. அப்படியே எழுந்து நிக்கலாம் ஒரே ஒரு பாடலுக்காக, and then we go to the Bible study. Thank you, Lord. Thank you, Jesus. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். கையை தட்டுமா தலைக்கு மேல.
100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க. சொல்லுங்க, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்போதே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இப்போதே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. இரண்டு கரங்களை உயர்த்தி, உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. கேட்பீங்களா? உண்மையா கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜீவியத்திற்கும் தெய்வீகத்துக்கும் உரிய சகல கிருபைகளையும் தந்து இந்த பூமியில் நம்மை உயர்த்தக்கூடியவர் அவர் ஒருவர் மட்டுமே. மற்ற எல்லா உயரங்களும் ஒரு நாள் சரியும். கர்த்தர் உயர்த்தின நீங்க ஒரு நாளும் இரக்கத்தை காண மாட்டீர்கள். Come on, every hands lifted up. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்க, மேன்மைப்படுத்துங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா. மேன்மை சொல்லுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. தேங்க்யூ லார்ட். பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, இன்று கண்ட எகிப்தியனை இனி நாளைக்கு காண்போம். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? ஏதோ ஒரு போராட்டத்தோடு நீங்க வந்திருக்க, அது இன்னைக்கு ராத்திரியோடு முடிஞ்சிடும். நாளைக்கு காலையில வரும்போது கர்த்தர் முடிச்சார் என்ற ஒரு சாட்சியை எழுதி முடிக்கிற பாக்கியம் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. Let's sing that song together and then we'll close. Thank you Lord. Hallelujah. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை.
இன்று கண்ட எகிப்தியானை காண்பதில்லை. இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது. உன் பாதம் கல்லில் இடராது. உன் பாதம் கல்லில் இடராது. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை. இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. காண்பதில்லை. இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும். யோர்தான் இரண்டாக பிரிந்து விடும். செங்கடல் யோர்தான் இரண்டாக பிரிந்து விடும். எரிகோ தூளாக இடிந்து விடும். கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவாய். எரிகோ கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவாய். இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை. இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. எகிப்தியனை காண்பதில்லை. இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. நோய்கள் உன்னை நெருங்குவதில்லை. பேய்கள் உன்னை அணுகுவதில்லை. பேய்கள் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை. இஸ்ரவேலுக்கு எதிரான குறியும் இல்லை. மந்திரம் இல்லை. இஸ்ரவேலுக்கு எதிரான குறியும் இல்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை. இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை. இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை. இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. ஹல்லேலூயா. எல்லாருடைய கரங்களை உயர்த்தி thank you. எல்லாமே இயேசுவே, எனக்கெல்லாமே இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாமே இயேசுவே, எனக்கெல்லாமே இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாமே இயேசுவே. இந்த தொல்லை மிகும் இவ்வுலகில் என் துணையே இயேசுவே. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ் ஜீசஸ் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you. Hallelujah, hallelujah, Lord. சிங்காசனமே, மாறாத சிங்காசனம். Forever and ever and ever you are exalted. Hallelujah. Oh, நன்றி நன்றி நன்றி. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. எங்களை தொடர்ந்து வழிநடத்தும், காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும், வெற்றி என வழிநடத்தும், நிலைநிற்கச் செய்யும். சத்துருக்கள் ஓரமாய் நிற்கட்டும். பந்தி ஆயத்தப்படுத்துங்க. தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணும். பாத்திரம் வழிந்தோடட்டும். வெற்றியை சுதந்திரிக்க கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஒரு ஆவிக்குரிய வார்த்தையை உங்கள் கூட 3வது வாரம் நான் பேசுகிறேன். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை இந்த உலகத்தின் நடுவில், in the midst of a world system, கடவுள் தன் ஜனங்களை பாதுகாக்கிறார். கோஷேனில் இஸ்ரவேலை பாதுகாத்தார். பரவோன் கொடூரமான ஒரு ஆட்சியை நடத்துகிறார். பட் in the middle of that, தம் ஜனங்களை கர்த்தர் நடத்தினார்.
இஸ்ரவேல் வெளியே போகணும், ஆராதிக்க போகணும்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னு முதல் வாரத்திலையும், 2வது வாரத்தில் 10வது வாதைக்கு பின்பாக புறப்பட போகிற இஸ்ரவேலுக்கு கடவுள் கொடுத்த சில அறிவுரைகளில் ஒன்று, ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்கள் என்ன செய்யணும், நேசிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து அதை தேவையானது மட்டும் இல்லை, முழுமையாக புசிக்கணும். ஸோ கிறிஸ்தவம் அப்படின்ற போது முழுமையாக ஃபுல்லாக இருக்கணும், நம்பணும். ஸோ கஷ்டப்பாதையில் போகும்போதெல்லாம் நம்பிக்கை தான், கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கை தான் நம்மை நிலைநிறுத்துகிறது. பக்கத்தில் சொல்லுங்கள், நான் அவரையே நம்பி இருக்கிறேன். இன்றைக்கு யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் we are continuing 13ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். லெட்ஸ் ரீட். நான் இங்கிலீஷில் படிக்கிறேன். Exodus 13, 17 and 18 கவனிங்கள், சிந்தை சதறாமல் இருங்கள். It came to pass when Pharaoh had let the people go, God did not lead them by the way of the land of the Philistines, although that was near. For God said, lest perhaps the people change their mind when they see war and return to Egypt. So God led the people around by the way of wilderness of the Red Sea, and the children of Israel went up in orderly ranks out of the land of Egypt. தமிழில் படிச்சிறேன். பரவோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி, பெலிஸ்தியரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி, எல்லாம் சொல்லுங்க, சுற்றி போக பண்ணார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு சென்றார்கள். பரவோன் ஜனங்களை புறப்பட விட்டுட்டார். ஏன்னா மிகப்பெரிய ஒரு வாதை எகிப்தை அசைத்தது. வீடுகளெல்லாம் கூக்குரலின் சத்தம், முதற் பிறந்த குழந்தைகள் கொல்லப்பட. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த முதல் பிறந்த பிள்ளைகளை பற்றி ஒரு ரொம்ப ஆழமானது. நான் அதை ஆயத்தம் பண்ணலான்னு நினச்சேன். நேற்றுக்கு ஆம்பூர் போயிட்டு ராத்திரி 1 மணிக்கு வந்தேன். பட் இன் ஒன் ஆஃப் தீஸ் டேஸ் அதை நம்ம தியானிப்போம், ஏன் கர்த்தர் அதை செய்தார் என்று கூட அதே யாத்திரையாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஃபேரோ லெட் த பீப்புள் கோ. ஆனால் பிலிஸ்தியர்கள் நாடு வழியாக போயிட்டா ரொம்ப ஷார்ட் ரூட், இப்படி ஈஸியாக போயிடலாம். கடவுள் சுற்றி கூட்டின்னு போனாராம். லாங் வே, செங்கடல் வழியாக சுற்றி அழைத்து கொண்டு போகிறார். ஸோ இந்த வாரமும் அடுத்த வாரம் இதை நம்ம தியானிப்போம். 40 நாளாக 40 வருஷம் அப்படின்றத அங்கே பார்க்குறோம். இஸ்ரவேலினுடைய ஆரம்பங்கள் இது. எகிப்திலிருந்து புறப்படும் துவக்கங்கள். ஆனால் இது முடிவல்ல. எதுவுமே நம்புறீங்க, இன்ன வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். He has done incredible things. ஆமென். ஆச்சரியமான செயல்களை செஞ்சிருக்கிறார். 10 வாதைகள் எகிப்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுச்சு. அந்த தேசத்தினுடைய பொருளாதாரமே அசைக்கப்பட்டது. ஆனால் இஸ்ரவேல் பாதிக்கப்படவில்லை. ஆண்டவர் சொல்கிறார், அது நடுவில் தன் ஜனத்தை என்ன செஞ்சார், பாதுகாத்தார். He protected them, he provided for them. ஆமென். எல்லா வீடுகளிலும் அழுகையின் சத்தம் கேட்குது. ஆமென். இஸ்ரவேலை கர்த்தர் விடுவிக்கிறார். பொன்னையும் வெள்ளியும் கொடுத்தார்கள். அவர்கள் வெற்றியோடு புறப்பட்டார்கள். ஆமென். இதுவரைக்கும் கடவுள் நமக்கு நல்லவராக இருந்திருக்கிறார். He has been good to us. கர்த்தர் கரம் நம்ம மேலே இருந்திருக்கு. எவ்வளோ துன்பங்கள் வழியாக தான் உங்களை நடத்தி வந்தார். பக்க சொல்ல, என்ன அவர் கைவிடவே இல்லை. ஒரே ராத்திரியில் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்துட்டார். ஆமென். ஆனால் இஸ்ரவேலுக்கு உள்ளே இருந்த எகிப்தை வெளியே கொண்டு வரதுக்கு நிறைய வருஷம் ஆயிடுச்சு. இதுதான் பிரச்சனை. நமக்கு விசுவாசிங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா, உங்களை கர்த்தர் விடுவிச்சிருவார். ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற நிறைய விஷயத்த எத்தனை வருஷம் ஆனாலும் சிலர் அப்படியே தான் இருப்பீங்க. மாற்றமே இல்லாத விசுவாசிகளாக மாறிக்கிட்டு இருக்கோம். இதுவும் இன்ற காலத்தில் போகிற போக்கை பார்க்கும்போது சில நேரம் மன வருத்தமாக இருக்குது. ஸோ ஒன் நைட், ஒரே ராத்திரியில் இஸ்ரவேலை வெளியே கொண்டு வந்துட்டார். பட் இட் டுக் அ லாங் டைம் டு கெட் ஈஜிப்ட் அவுட் ஆஃப் இஸ்ராயல். இஸ்ராயலின் உள்ளத்தில் இருந்த எகிப்தை வெளியே எடுக்கவே முடியல. 40 வருஷத்தில் கூட முடியல. ஸோ அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறார், அவங்கள லாங் ரூட்டில் கொண்டு போகிறார், சுற்றி கொண்டு போகிறார். என் பாஸ்டர், என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. லாங் ரூட். உன்னை ரொம்ப நேசிக்கிறார் பாரு. உன்னை சரி பண்ணணுன்னு நினைக்கிறாரு. உன்னை தன்னை போல் மாற்றணும்னு நினைக்கிறாரு. ஸோ ஷார்ட் ரூட்டில் போகாமல் வாக்குத்தத்த நாட்டுக்கு லாங் ரூட்டில் கடவுள் கொண்டு போனார்.
God intentionally, பைபிள் சொல்லுது, அவர் வேணுமுன்னே தான் பிலிஸ்தியர் வழியாக போயிருக்கலாம், 11 நாள் ஷார்ட்டாக போயிருக்கலாம். ஆனால் லாங் ரூட்டில் செங்கடல் வழியாக கர்த்தர் இஸ்ரவேலை கொண்டு போகிறார். பைபிள் நமக்கு சொல்லுகிறது, உங்களை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற நிரூபணங்கள் தீமைக்குரியவைகள் அல்ல, உங்களை எல்லாம் நல்லதாக தான் செய்யணும்னு நினைக்கிறார். He has a plan, he has a purpose. உங்களை குறித்த நோக்கங்கள் எல்லாம் நலமானவைகள் தான், நல்லா தான் வச்சுருக்காரு. ஆமேன். ஆனால் கானானுக்கு கொண்டு போய் அந்த நிறைவு, அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் கானான், அவர் சொன்னதனுடைய பரிபூரணங்களை சுதந்திரிக்கிற அந்த இடத்துக்கு கொண்டு போவதற்கு ஷார்ட் ரூட்டில் போயிருக்கலாம். ஆனால் அவர் லாங் ரூட்டில் தான் கொண்டு போகிறார். வேத அறிஞர்கள், ஆர்கியாலஜிஸ்ட், ஹிஸ்டோரியன்ஸ், இன்டெப்த்தாக படித்தவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, அந்த இடத்த போய் அதனுடைய எல்லா அளவுகளையும் பார்த்து அளந்து ஆராய்ச்சி செஞ்ச பின்பு சொல்கிறாங்க 11 நாளில் போயிருக்கலாமா. ஈஜிப்ட்லேருந்து கானானுக்கு வரும் 11 நாளில் போகலான்னு ஆர்கியாலஜிஸே சொல்கிறாங்க. ஆண்டவர் அவங்கள 40 வருஷம் நடத்தியிருக்கார். எத்தனை வருஷங்க? 40 வருஷம். ஆமேன். ஆண்டவர் நல்லது தான் நினைக்கிறார். உங்கள் எல்லாரையும் குறித்து கடவுள் நல்லதை மட்டும்தான் நினைக்கிறார். God has great plans for you. உங்களை குறித்த அழகான திட்டங்களை தான் கடவுள் வச்சிருக்கிறார். உங்கள் கெரியர், உங்கள் ட்ரீம்ஸ், நீங்கள் எதுக்காய் ஜெபம் பண்ணுறீங்களோ, எதுக்காய் காத்திருக்கிறீங்களோ, எல்லாத்தையும் கர்த்தர் அறிவார். இந்த வார்த்தையை நல்லா கேட்டுக்கணும். ஆனால் உங்கள் சிறந்தது ஷார்ட் ரூட்டில் கிடைக்காது, கொஞ்சம் சுற்றி தான் வரும். அப்படிதான் பைபிள் எனக்கு சொல்லுகிறார். த பெஸ்ட், ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற சிறந்தது, கானான் பாலும் தேனும். நாங்கள் அந்த காலத்தில் பிரசங்கம் பண்ணோம், கொட்டினால் பால் தட்டினால் தேன். ஆமாம், அந்த மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வர்றதுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாதான், காலங்கள் சுற்றி தான் வருது அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம். அதில் நீங்கள் செய்ய வேண்டியது தான் இந்த 3 வாரம் பேசியிருக்கோம். கர்த்தரை நீங்கள் என்ன செய்யணும்? நம்பணும். எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் கர்த்தரை என்ன செய்யணும்? நம்பணும். The route is not a short route. ஆமேன். நமக்கெல்லாம் நேவிகேஷன் இருக்குது. நம்ம காரில், செல்ஃபோனில் கூட நேவிகேஷன் இருக்குது. நீங்கள் இங்கேருந்து அம்பத்தூர் போகணுன்னு நேவிகேஷன் போட்டிங்கன்னா 3 ரூட்டு காட்டும். ஒன்று ஆயப்பாக்கம் வழியாக போகலாம், இல்லை திருமல்ல வாயில் வழியாக போகணும். 3 ரூட்டு காட்டும். நம்ம எது எடுப்போம்? நல்ல ரோடு எங்கே இருக்குது, ஷார்ட்டாக எது இருக்குது, சீக்கிரம் எது போகலாம் அப்படின்னு தான் எடுப்போம். ஷார்ட் ரூட்டை நம்ம பார்ப்போம். ஸோ அதே அந்த மென்டாலிட்டி தான் நமக்கு இருக்குது. ஆனால் கடவுள் உன்னை பற்றி நல்லா தான் நினைக்கிறார். ஆமேன். He doesn't want to take you on a short route. டக்குன்னு போய் நீ சேர்ந்துட்டு அப்புறம் அப்படியெல்லாம் கடவுள் விரும்பலை. உன்னை அவர் விரும்புகிறவரா வைக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமேன். ஸோ ஒரு வைண்டிங் ரூட்டில், ஒரு சர்க்கிச்சுவஸ் ரூட்டில் கடவுள் தன் ஜனங்களை நடத்துகிறாரு. சில நேரம் நமக்கே புரியல, ஏன் ஆண்டவரே இப்படி பண்ணுறீங்க, இவ்வளோ தாமதம், ஏன் இப்படி நடத்துகிறீங்க, ஏன் எனக்கு இந்த சோதனை, ஏன் எனக்கு இந்த கஷ்டம் என்ற கேள்விகள் நமக்கு, எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குது, நம்ம எல்லாருக்கும் இருக்குது. நீங்கள் சிலர்லாம் இல்லாத மாதிரி நடிக்கிறீங்க. We all have that question called why. So இன்னைக்கு 2 வார்த்தைகளுக்கு, why does God lead us the long way? ஏன் என்னை சுற்றி கொண்டு போகிறீங்க? ஆமீன். இஸ்ரவேலின் வாழ்க்கையில் அதை செய்தார், நம்ம வாழ்க்கையிலும் சில நேரத்தில் அதை கர்த்தர் செய்கிறாரு. இராணுவ ஆராய்ச்சி செய்கிறவர்கள் சொல்கிறார்கள், அவங்கள ஷார்ட் ரூட்டில் கொண்டு போயிருந்தா பிரச்சனையே இல்லாமல் அவங்க சீக்கிரம் போயிடலாம். ஆனால் பல 3 மில்லியன் ஜனங்கள் ஈஸியாக அப்படி போயிடலாம். ஆமேன், ஈஸியாக அப்படி போயிடலாம். பட் why does he take the long way? ஏன் கடவுள் அப்படி கொண்டு போகிறார் அப்படின்னா, எத்தனை பேர் இன்றைக்கி நம்புறீங்க, என்னை நடத்துகிறவர்களுக்கு, என்னை நடத்துகிற என் தேவனுக்கு என்னை விட என் வழி நல்லா தெரியும். அவர் உனக்கு தீங்கு செய்யணுன்னே உன்னை வெளியே கொண்டு வரல, உன்னை கானான் சேர்க்கணுன்னு தான் கொண்டு வந்திருக்கிறார். உங்கள் முடிவு நல்லா இருக்கணும்னு தான் கொண்டு வந்திருக்கிறார். சில நேரம் நமக்கு அது புரியாது. சில நேரம் என்னால் அவர் நடத்தும் வழிகளை ஒத்துக்கொள்ள முடியல. சில நேரம் நான் நினைக்கிறேன், ஏன் ஆண்டவர் இவ்வளோ தாமதமாகிறது. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், எப்போவுமே அவர் வழி பெஸ்ட் வழி. அதுக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கீங்க? எனக்கு ஒன்று வேணும்னு நினைக்கிறேன். ஆமேன். இந்த வாசல் வழியை நான் சீக்கிரம் போயிடணும்னு நினைக்கிறேன், இந்த தூரம் நான் என் வாழ்க்கையில் அடையணும்னு நினைக்கிறேன். ஆனால் சில நேரம் அந்த வாசல் திறப்பதே இல்லை, அது மூடப்பட்டதாகவே இருக்குது. அது காலங்கள், மாதங்கள், வருடங்கள் காத்திருக்கின்றோம். அது ரொம்பவே நம்மளை வேதனைப்படுத்தக்கூடியதாய் சில நேரம் நம்ம வாழ்க்கையில் கண்டு சோராதீங்க. ஆமேன். ஏன் சடுதியாக நடக்கலை என்று கலங்குவதை நம்ம கண்டிருக்கிறோம். ஆமேன். Why does God do this? நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், நான் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம் ஆல்ஃபா மட்டுமல்ல, ஒமேகாவாக இருக்கிறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்கள் முடிவு அவருக்கு நல்லா
அதனால் அவர் நடத்துகிறவர் முடிவை நோக்கி தான் நடத்துகிறார். அதை விசுவாசிக்கிறவங்க ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு இருக்கிற உங்க நிலை அவருக்கு நல்லா தெரியும். ஆமென். இன்னைக்கு இருக்கிற பிரசன்ட் ஸ்டேட்ல அந்த கரைக்கு, அந்த நிறைவுக்கு இன்னும் நீ ஆயத்தமானியா இல்லையான்னு அவர் இன்னும் நம்பல உன்னை. ஆமென். அதனால நீங்கள் கர்த்தரை நம்பிதான் இருக்க வேண்டும். ஆமென். சில நேரம் ஷார்ட் ரூட்ல உடனே உன்னை நடத்திட்டா, சில நேரம் அது சர்ச்சையே வரமாட்டீங்க. ஆமா, சிலர்லாம் இன்னும் வந்துட்டு இருக்கீங்க பாருங்க, சிலர்லாம் தராதனால தான் வரீங்க. ஓகே, சும்மா சொன்னேன். இப்படி சொல்றாங்க. அந்த ஷார்ட் ரூட்ல போனா பரவோனுடைய மிலிட்ரி போஸ்ட் நிறைய இருக்குமா அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. நிறைய மிலிட்ரி பிக்கெட்ஸ் வச்சிருப்பாரு, மிலிட்ரி போஸ்ட் வச்சிருப்பாரு. அங்கெல்லாம் தாக்குதல் ஏற்படும். தாக்குதல் ஏற்படும் போது தாங்க முடியாத இஸ்ரவேல் என்ன செய்வாங்களாம், திரும்ப எகிப்துக்கு ஓடி போயிடுவாங்கன்னு நினைச்சு கர்த்தர் அவங்கள மாற்று வழியில கொண்டு போனாரு. உன் வழியில எதெல்லாம் அவரை விட்டு விலக செய்யணும்னு நினைக்கிறாரோ சிலதெல்லாம் உன்னை கொஞ்சம் தூரமாக தான் நடத்துவாரு. இந்த வார்த்தை கேட்டாமல் ஆன கர்த்தரை நம்பு, உன்னை அவர் கைவிட மாட்டார். அவர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஸோ சில தாமதங்களுக்கு காரணம் இருக்குன்னு நம்புறவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பைபிளில் ஒரு பிரின்சிபிள், ஒரு பேட்டர்ன், ஆமென், மீண்டும் மீண்டும் வருவதை நம்ம கண்டிருக்கிறோம். நான் ரெண்டு மட்டும் சொல்ல தான் இன்னைக்கு நமக்கு நேரம் இருக்கு. நியூ டெஸ்ட்மெண்ட்லையும் சரி, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்லையும் சரி, வாழ்க்கையில் நம்முடைய அசைன்மெண்ட்டுடைய கம்ப்ளீஷன், நம்ம எதிர்பார்த்த முடிவுகளுக்கு செல்வதற்கு சில நேரம் ஒரு பேட்டர்ன் பைபிளில் நம்ம பார்க்குறோம். வாட் இஸ் தட் பேட்டர்ன்? அதை மட்டும் ரெண்டு வார்த்தைகளை சொல்லி முடிக்கிறேன். ஒன்று, உங்களை எகிப்திலேருந்து வெளியே கொண்டு வருகிறாரு. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களை எங்கே நடத்துகிறாரு? வனாந்தரத்தில் நடத்துகிறாரு. ஆமீன். வனாந்தரத்துலேருந்து எங்கே கொண்டு போகிறாரு? வாக்குத்தத்த நாட்டில் கொண்டு போகிறார். ஸோ ஒரு பேட்டர்னை பைபிளில் பார்க்குறோம். எகிப்திலேருந்து உங்களை வெற்றிகரமாக வெளியே கொண்டு வரவார். கொஞ்ச நாள் உங்களை காய விடுறாரு. ஆமீன் சொல்ல மாட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களை எங்கே நடத்துகிறாரு? நிறைவில் நடத்துவார். அப்போ நீங்கள் நம்பலாம், சீக்கிரம் நீங்கள் எதிர்பார்த்த நிறைவு வரும். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார், சீக்கிரம் உங்களை கரை சேர்ப்பார். ஆமீன். உங்களை அவர் வெளியே கொண்டு வந்ததே உள்ள கொண்டு போவதற்காக தான். அவர் சும்மா வெளியே கொண்டு வந்து உங்களை சுத்த விடுறதுக்கெல்லாம் கொண்டு வரலங்க. அவர் உங்களை காணாண்ட சேர்க்கறதுக்காக தான் கொண்டு வந்திருக்கார். அதை செய்வார்னு நம்புறவங்களாம் ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆமேன். ஸோ ஈஜிப்ட், வில்டர்னஸ், கேனான் என்ற ஒரு பேட்டர்ன் பைபிள் இருக்கு. எகிப்து, வனாந்திரம், வாக்குத்தத்த நாடு என்ற ஒரு பேட்டர்னை பைபிளில் பார்க்குறோம். இஸ்ரவேலுக்கு அப்படி தான் செஞ்சார். எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். கொண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு வனாந்திரம். ஆமென். அதுக்கப்புறம் பல கேள்விகளோடு அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு தலைமுறை போய் கானானை சுதந்திரிக்கிற பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். புதிய ஏற்பாட்டில் வந்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை. யாருங்க? இயேசு கிறிஸ்து. 30 வருஷம் ஒப்ஸ்கியூரிட்டி, அவர் எங்கே இருந்தார்னு தெரியாத மாதிரி ஒரு நிலை இருந்துச்சு. தச்ச வேலை செய்தார் என்று பைபிள் சொல்லுகிறது. 30வது வருஷத்தில் அவர் ஊழியத்தை தொடங்குகிறாரு. யோவான் ஸ்நாபகன் கையில் ஞானஸ்நானத்தை யோர்தான் வெள்ளத்தில் எடுக்கிறாரு. தண்ணீரை விட்டு வெளியே வருகிறார். வானம் திறக்கப்படுகிறது. புறாவை போல பரிசுத்த ஆவி அவர் மேலே வந்து இறங்க, இவர் என் நேசகுமாரன், இவர் என்னில் பிரியமா இருக்கிறாரு. ஊர் உலகம் எல்லாம் அவரை குறித்து கேள்விப்படுகிறது. ஆமேன். அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர் அவரை சோதிப்பதற்காக எங்கே கொண்டு போனாராம்? வனாந்தரம் கொண்டு போனார். ஸோ த பேட்டர்ன் திரும்பியும் வருது. அவன் வெளியே கொண்டு வர, வெற்றியை தொடங்குறீங்க, எங்கே வரு? வனாந்தரம். வனாந்ததுக்கு அப்புறம் நிறைவு, கம்ப்ளீஷனுக்கு கடவுள் கொண்டு போறார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசுவை வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். ஆமென். ஸோ நான் இன்னைக்கு கேட்குற கேள்வி, பக்கத்தில் வனாந்தரமா? ஒரே ஒரு கேள்விகளுக்கு, கர்த்தரை நம்புவியா? அவ்வளோதாங்க கர்த்தர் விரும்புகிறார். ஆர் யூ கோயிங் த்ரூ வில்டர்னஸ்? கஷ்டமாக இருக்கு, ஏன் ஆண்டவரே அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குன்னா, ஒன்று தான் அவர் கேட்குறாரு, நீ என்ன நம்புறியா? நீ நம்புனீனா ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அது 40 வருஷம் ரூட்டாக இருந்தாலும் கடவுள் வேகமாக நடத்திடுவார். நீ நம்பாம அப்படி இப்படி இருந்தினா இன்னும் அது என்ன செய்யும்? தாமதமாகும். ஸோ எந்த தூரம் நீங்கள் கரை சேர்வீர்கள் என்பது யாரை சார்ந்தது? உங்களை சார்ந்தது. ஆமென். ஸோ இட் டேக்ஸ் யூ த்ரூ த லாங் ரூட். 40 நாட்கள் இயேசு கிறிஸ்து உபவாசம் எடுத்தாரு, பசியா இருந்தாரு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பசியா இருக்கும் போதுதான் சத்ரு அவனை என்ன செய்தார்? சோதிக்க வந்தாரு. ஆனா அந்த சோதனையில் இயேசு யாரை நம்பினார்? பிதாவை நம்பினார், வார்த்தை நம்பினார். ஆமென். இஸ்ரவேலையும் கர்த்தர் அப்படிதான் நடத்துறாரு. வனாந்தரத்துக்கு வந்தபோது பைபிள் சொல்றது 40 வருஷம்
உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம் சொல்லுது, 40 years உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம், எத்தனை வருஷங்க? சத்தமா எல்லாம் சொல்லுங்க, எத்தனை வருஷங்க? 40 வருஷம் உன்னை என்ன செய்றாரு? வனாந்தரத்தில் நடத்தி எல்லா வழியையும் நினைப்பாயாக என்றார். So he is taking you through. ஒரு வெற்றியை தராரு, செங்கடலை தாண்டீங்க, வனாந்தரத்துக்கு கொண்டு வராரு. வனாந்தரத்துக்கு அப்புறம் என்ன இருக்குங்க? இந்த வனாந்தரத்தில் கர்த்தர் உங்க கிட்ட இருந்து விரும்புகிற ஒரே விஷயம், கர்த்தரை நீங்கள் நம்புகிறீர்களா? என்ன கஷ்டமா இருந்தாலும் அதன் நடுவில் கர்த்தரை நம்புகிறீர்களா? So out of Egypt through the wilderness to the promised land. இஸ்ரவேலுக்கும் அப்படிதான் இருந்துச்சு, இயேசுவுக்கு தான் அப்படிதான் இருந்துச்சு. நம் வாழ்க்கையை கர்த்தர் கையில் கொடுத்து தைரியமா நில்லுங்க. அழைத்தவர் உண்மையுள்ளவர், உன்னை கண்டிப்பாய் கரை சேர்ப்பார். எல்லாம் நல்லா இருக்கும் போது கர்த்தரை நம்புவது ரொம்ப ஈஸி. ஆமென். எல்லாம் நல்லா இல்லாத போது எத்தனை பேர் உங்க நம்பிக்கையை ஃபுல் டிஸ்பிளேல வைப்பீங்க? என்ன சொல்ல, எல்லாம் நல்லா இருக்கு, ஓ ஆமேன் அல்லேலூயா அப்படின்னு வந்து போயிருங்க. எதுவுமே நல்லா இல்லாத போது உன் பாட்டு வேற லெவல் இருக்கணும். கைத்தட்டெல்லாம் ஜம்முன்னு இருக்கணும். ஒண்ணுமே நடக்கல ஆண்டவர், இப்பதான் என் பாட்டு, அப்பதான் ஃபுல் டிஸ்பிளேல உங்க ட்ரஸ்ட் இருக்கும். அப்பதான் நம்மால கவுந்துருவோம். ஆமேன். அதோட ஆமீனும் வராது, தோத்திரமும் வராது, சர்ச்சுக்கு வர்றது நிறுத்திடுவான். ஏன்னா அவர் எதில் போறாரு? வனாந்தரத்தில் போறார். வனாந்தரத்தில் உங்க நம்பிக்கையை தூக்கி வைங்க. வெற்றி கொடி ஏற்றுற மாதிரி ஒரு கொடி பறக்கட்டும். ஆமென். ஸோ வில்டர்னஸ்ல போகும்போது ட்ரஸ்ட் ஃபுல் டிஸ்பிளேல வச்சுக்கோங்க. ஆமென். கர்த்தரை நம்பி வாழுங்க, அங்கே கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென். வனாந்தரத்தில் தான் கர்த்தரை நீங்கள் சார வேண்டும். வனாந்தரத்தில் தான் உங்க ஜெப வாழ்க்கை வளர வேண்டும். வனாந்தரத்தில் தான் நீங்க ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வனாந்தரத்தில் தான் முடியல ஆண்டவரேன்னு சொல்லிட்டு சொல்லணும். சாத்தானே நீ பொய்யண்டா, என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார்னு சொல்லணும். வனாந்தரத்தில் தான் நீங்க சொல்லணும், கர்த்தர் என்னை இன்னும் வல்லமையாக்குகிறார். வனாந்தரத்தில் தான் நீங்க சொல்லணும், இம்மட்டும் நடத்தினவர் இனி என்னை கைவிட மாட்டார். வனாந்தரத்தில் தான் நீங்க உங்க துதி ஆராதனையை வேற லெவல்ல வரணும். இல்லையா? சொல்ல மாட்டீங்களா? பாட்டு கிட்டார் அல்ல, வைனல் அல்லங்க, பாட்டு உள்ளத்திலிருந்து வரணுங்க. இல்லையா? சொல்ல மாட்டீங்களா? உங்க பாடலே வேற ரேஞ்சா இருக்கணும். ராகமே இருக்காது, ஆனா அபிஷேகம் இருக்கும். ஏன்னா அது வனாந்தரத்தில் தான் கர்த்தர் தர. வனாந்தரத்தில் தான் நீங்க தன்னைத்தானே தேற்றிக் கொள்ள வேண்டும். எனக்கு அவங்க இல்ல இவங்க இல்ல, எவன் இருக்கானோ எவன் இல்லையோ, கர்த்தருக்குள் நான் என்னை திடப்படுத்தி, அது வனாந்தரத்தில். ஆமென். வனாந்தரத்தில் தான் நீங்க உங்க வாழ்க்கை பாடலை பாடுறீங்க. இப்போ நான் ஒரு பாட்டு பாடுறேன், நீங்க போதும் எனக்கு, அது நீங்க நல்லா இருக்கும்போது பாடினீங்கன்னா அது ராகமாக இருக்கும். நீங்கள் போதும், ஆனால் நீங்கள் வனாந்தரத்தில் போகும்போது அதை பாடினீங்கன்னா அது உங்கள் பாட்டாகவே இருக்கும், அது நிஜமாயிடும். வனாந்தரத்தில் அங்கே பாட்டு உங்கள் வாழ்க்கையாக மாறுது. வனாந்தரத்தில் தான் நிறைய பேர் பாடலை எழுதுகிறார்கள். ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் தான் கர்த்தர் சொல்ற, 40 வருஷம் உன்னை வனாந்தரத்தில் நடத்தின, நீ என்னை நம்புவாயா நம்ப மாட்டியா, என் கட்டளைகளை கை கொள்வாயா கை கொள்ள மாட்டியா என்பதை உன்னை சோதிப்பதற்காகவே இந்த 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்ததை நீ மறந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஒரு அலையிலே சொல்ல மாட்டீங்களா? நம்மால் என்ன பண்ணா இஸ்ரவேலு? வனாந்தரத்தில் அவர் ஒரு பெரிய கவுண்டர் தொடங்கி கம்ப்ளைண்ட் கவுண்டர் தொடங்கிட்டார். கம்ப்ளைனிங், மம்பிளிங். ஆமேன். நாங்கள் அப்போவே சொன்னோம்ல, நாங்கள் எகிப்திலே இருந்திருப்போமே. அடி வாங்கினடா, மறந்துட்டியா? அடி வாங்கினதெல்லாம் மறந்துட்டு இப்போ மண்ணா பொழிது காடையை தின்ற, நல்ல தண்ணி பிஸ்லரி குடிக்கிறான், நான் மறந்துடுற பாரு. இப்போதான் நீங்கள் சொல்லணுங்க, அதை விட இது கஷ்டமாக இருந்தாலும் நல்லா தாங்க இருக்கு. ஆமாவா இல்லைங்களாங்க? எத்தனை பேர் உண்மையா இன்னைக்கு சொல்ல முடியும், நான் இருந்ததை விட இன்னைக்கு நல்லா தான் இருக்கேன், சீக்கிரமா என் வனாந்தரம் முடியும், அன்னைக்கு நான் என் கரையில வெற்றியை கொண்டாடுவேன்னு சொல்ற 10 பேர் இருந்தா அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களாங்க? இப்படி சொல்றாங்க இங்கிலீஷ்ல, கம்ப்ளைனிங் இஸ் நாட் த லாங்குவேஜ் ஆஃப் ட்ரஸ்ட். நம்பிக்கையின் மொழி முறுமுறுப்பு அல்ல. ஆமென். கம்ப்ளைனிங் இஸ் நாட் த லாங்குவேஜ் ஆஃப் ட்ரஸ்ட். நம்பிக்கையின் மொழி என்ன தெரியுமாங்க? இது கஷ்டமா இருந்தாலும் என்னை அழைத்தவர் என்னை கைவிட மாட்டார், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். கர்த்தர் என் முன்னே செல்லுகிறார்,
கொஞ்சம் நாள், இன்னும் 10 நாள் இந்த உபத்திரம் நீங்கிடும். என்னை கைவிட மாட்டார், நான் அவரை நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. பக்கத்துல இங்கிலீஷ் தெரியுதோ தெரியல சொல்லுங்க. ட்ரஸ்டுக்கு லாங்குவேஜ் கம்ப்ளைண்ட் கிடையாது, நம்புறது தான். ஆமென். வில்டர்னஸ்ல அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. கம்ப்ளைண்ட் கடவுளுக்கு கம்யூனிகேஷன் செல்லாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களாங்க? நீங்கள் கஷ்டத்துலையும் நீங்கள் பாடுற உங்கள் பாட்டும் உங்கள் வாயின் வார்த்தையும் துதியாக இருக்கட்டும். 40 வருஷம். எத்தனை வருஷங்க? இயேசு கிறிஸ்து எத்தனை நாள் சோதிக்கப்பட்டார்? நீங்களும் ஜெபம் பண்ணீங்கன்னா 40 நாள் ஜெபம் பண்ணுங்க. அப்படியே ஃபாஸ்டிங் எல்லாம் கொஞ்சம் எடுத்தீங்கன்னா 40 நாள் பண்ணுங்க. சிலதெல்லாம் 40 தாங்க முடியும். பைபிளில் திரும்ப திரும்ப 40 என்ற வார்த்தை வருதுங்க. ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். 40 நாளா 40 வருஷமா என்று நிர்ணயிப்பது வேற யாரும் இல்லை, நீங்க தான். What determines our length of wilderness season is whether or not we trust God and how quickly we will move to the place of trust. நீங்கள் ஒரு இடத்துல கண்ணீருங்க, வேதனைங்க, முடியல ஆண்டவரை, ஆனால் 2 கையை உயர்த்தி சொல்றீங்க, என்ன நீங்கள் கைவிட மாட்டீங்க. அங்கே வந்து நின்று பாருங்களேன், சடசடன்னு அந்த நாட்கள் முடியும். கர்த்தர் வெற்றியில் வச்சு அழகு பார்த்துருவார். ஸ்டாப் கம் பக்கம் முறுமுறுக்க கொஞ்சம் நிறுத்திறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா கேள்விகள் நமக்கு நிறைய வாழ்க்கையில் இருக்கு. நான் கையை உயர்த்துங்களேன் இப்படி சொல்லணும்னு தோணுது. நீங்கள் சிலர்லாம் கடந்து வந்துட்டீங்க, கர்த்தரை நம்பிட்டீங்க, எவ்வளோ வேதனையில் கண்ணீர் வடிச்சிட்டீங்க. நான் நினைக்கிறேன் வெற்றியினுடைய விளிம்பில் நிற்கிறீங்க. அடுத்த படி உங்களது வெற்றி தாங்க, அடுத்த சாட்சி உங்களது தாங்க என்று இயேசுவின் நாமத்தில் நம்பிக்கையோடு அறிக்கை செய்கிறேன். ஹல்லேலூயா. சில நேரம் அந்த தீர்மானம் எடுக்காம தவிக்கிற நாள் இருக்கும். சடுதியாய் கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். ஆமென். இயேசு வனாந்திரம் போறாரு, அங்கே கர்த்தரை நம்பினார். பசியா இருக்கிறல இந்த கல்லை என்ன செய்ய? அப்பமாய் மாற்றே, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். திரும்பி மேலிருந்து கீழே குதி, தூதர்கள் கர்த்தரை நம்புறேன். ஒரு முறை என்னை விழுந்து பணிந்த உலகத்தை தர, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். வனாந்திரத்தில் நீ நம்ப வேண்டியது யாருங்க? கர்த்தரை. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களாங்க? Israel goes to the wilderness and they struggle to trust God. கஷ்டம்னு வரும்போது தாங்க நம்ம கர்த்தரை நம்பணும். இஸ்ரவேல் கர்த்தரை நம்ப போராடினாங்க, முறுமுறுத்து கெடுத்தாங்க. பக்கத்தில் நான் அப்படி இல்லைங்க அப்படின்னு. ஹல்லேலூயா. நீங்கள் கடந்து வந்த பாதையின் வேதனைலாம் சீக்கிரம் தீரும். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். நம்பிக்கைன்னு ஒன்று வந்தால் தாங்க தீர்மானம்னு எடுக்க முடியும். அந்த பொண்ணு பார்த்துட்டே இருக்கானா, கேட்டால் மூக்கு நல்லா இல்லைன்றான். 2வது பொண்ணை பார்த்தா காது நல்லா இல்லைன்றான். இப்படியே ஒன்று ஒன்றா சொல்கிறான். இப்போ நான் பார்த்துட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டேன், அதெல்லாம் அவள் பிரச்சனை இல்லை, உன் பிரச்சனை தான். நீ சரியானா அது மூக்கு சரியாயிடும். மூக்கல்ல பிரச்சனை, நீ தான் பிரச்சனை. கர்த்தரை நம்புறவங்களாம் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். Wilderness makes us do lot of things. 2வது வார்த்தையோடு என் செய்தியை நான் முடிக்க வரும். பாயிண்ட் நம்பர் 2. What is the significance of 40? 40 என்பது பைபிளில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தாவியானவர் சோதிப்பதற்கு வனாந்திரம் கொண்டு போனார். எத்தனை நாட்கள் ஆச்சுங்க? 40 நாட்கள். இஸ்ரவேல் வனாந்திரத்தில் எத்தனை வருஷம் ஆச்சுங்க? 40 வருஷம். எல்லாம் சொல்லுங்க, 40ன்னு சொல்லுங்களேன். எனக்கு என்னன்னா, ஏன் அது 5 இருக்கக்கூடாது? ஏன் 29 இருக்கக்கூடாது? ஏன் 35 இருக்கக்கூடாது? ஏன் 39 இருக்கக்கூடாது? ஏன் அது 40 இருக்கணும்? வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் 40? 40 என்பதில் என்ன சிறப்பு இருக்குது? ஒரு ஆழமாக ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த நேரம் சிந்தனை செதறாமல் கேட்கணும். மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து தேவராஜ்யத்தை குறித்த ஒரு ஓமையை பேசுகிறார். ஸ்பீக்கிங் எ பேரபிள், த பேரபிள் ஆஃப் த சோவர். ஆமென். 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் கொடுங்க. மார்க் 4:8. அண்ட் தி அதர், சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, ஓங்கி வளர்கிற பயிராகி 1 30. எல்லாம் சொல்லுங்க. எத்தனைங்க? சத்தம் எத்தனைங்க? கொஞ்சம் மேத்தமேட்டிக்ஸ் கற்றுக்கலாமே. எத்தனைங்க? 30. 1 60, 1 100 பலன் கொடுத்தது. 20 கொடுத்துருங்க, படிச்சிடறேன். 20ஆம் வசனம். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30, 1 60, 1 100. எல்லாம் சொல்லுங்க. எத்தனைங்க? 30, 60, 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். இயேசு சொல்றார், காதுள்ளவர் கேட்கணும். சில விதைகள் நல்ல நிலத்தில் விழும். எத்தனை பேர் வார்த்தையெல்லாம் கேட்டு ஒரு தூரம் போவீங்க? 30 பாஸ் கிடையாது.
இப்படி கல்யாணம் பண்ணி நான் 30 வருஷம் என் புருஷன் கூட 30% வாழ்ந்தா போதும். அது எத்தனை வருஷம் வாழும் சொல்ல மாட்டீங்க. சிலதெல்லாம் 30 கூட இல்லை, 5 கூட இல்லை, 30, 60, 100 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வார்த்தை கேட்டால் அந்த வார்த்தை உங்களை எந்த தூரம் நடத்தணும்? 30, 60 அல்ல 100. ஸோ 30 தாண்டணும், 60 தாண்டணும். ஃபுல்ஃபில்மெண்ட் எங்கங்க? 100. வெற்றின்னு வாழ்ந்தீங்கன்னா 30% வெற்றியாங்க. முழு வெற்றின்னு எத்தனைங்க? 100. நான் 100ல் வருவேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஹல்லேலூயா. நீங்க புரிஞ்சுக்கணும், நல்லா கேட்கணும். ஸோ நீங்க 30ல் இருக்கீங்க, ஏதோ ஒரு வாழ்க்கை வந்து கர்த்தரனை ஆசீர்வதித்தார். 60க்கு வந்துட்டீங்க, ஆனால் அது கம்ப்ளீஷன் இல்லை, அது நிறைவில்லை. இப்போ நீங்க 60லேருந்து 100க்கு போனோன்னா எவ்வளோ தூரம் போகணும்? என்ன அறிவுங்க நீங்க? ஸோ நீங்க 30 தாண்டிட்டீங்க, 60 வரை வந்திருக்கீங்க. 60லேருந்து நீங்கள் 100ல் போகணும்னா திரும்பி அங்கேயே உட்காந்துட்டு அதே புறுமுறுத்துக்கிட்டு அதே பொறுப்பிக்கிட்டு அப்படியே எல்லாம் நீங்கள் இருந்தால் நீங்கள் ஃபுல்ஃபில்மெண்ட் வர முடியாதுங்க. நீங்கள் 100க்கு வரணும். ஆனால் 100 வரணும்னா இயேசு ஒரு ஊமையை சொல்றாரு. நீங்கள் எதை தாண்டணுங்க? 40 தாண்டினாதாங்க நீ 100 வர முடியும். 40 என்பது சோதனையின் காலம், 40 என்பது ப்ரிப்பரேஷன், 40 என்பது ஒரு பியூரிஃபிகேஷன். அதில் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. ஸோ 40 இஸ் வெரி பவர்ஃபுல். அங்கே நீங்கள் சேரணும்னா 40 இல்லாமல் நீங்கள் என்ன செய்வது? 100க்கு வர ஆண்டவர் ஏங்க 30, 60, 100ன்னு சொல்லணும்? நான் அப்படி யோசிச்சு பார்த்தேன். ஏன் 20, 70, 80ன்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே? அவர் என்ன சொல்றாரு? நீ 30 தாண்டி நீ பாஸ் ஆகி இன்னும் உயர்ந்து இன்னும் நின்று வனாந்தரங்களை சகித்து வாழ்க்கையில் வர கஷ்டங்களை சகித்து ஒரு நிறைவு, ஒரு பரிபூர்ணம், ஒரு எல்லை, அந்த கானானுடைய பாலும் தேனும் ஓடுகிற நான் ஆயத்தம் பண்ண மகத்துவத்தை நீ சுதந்திரிக்கணும்னா நீ எதை தாண்டணுங்க? ஒரு ஆமீன் வந்துச்சா? கம்ப்ளீஷனுக்கு போங்க. முழுமையாய் கர்த்தரை நம்பி பரிபூர்ண எல்லையில் நீங்கள் போய். ஸோ 40 இஸ் சிக்னிஃபிகண்ட் த்ரூ அவுட் த பைபிள். பைபிளில் 40 ரெப்ரசன்ஸ் கிளென்சிங், பியூரிஃபைங். மோஸ்ட் ஆஃப் த ஃபாஸ்டிங் வாஸ் 40 days. சீனாய் மலையில் எத்தனை நாட்கள்? 40 நாட்கள். ஆமேன். why 40? கையை கொஞ்சம் உயர்த்துவீங்களாங்க? அடுத்த வெற்றி வருதுங்க. ஆனால் நீங்கள் எதை தாண்டணும்? 40. இந்த சோதனையை தாண்டிடுங்க, கர்த்தர் உங்களை அழகு பார்க்க போறார். என்னை கர்த்தர் கைவிட மாட்டார். நம்புறவங்களா ராமேன் சொல்ல மாட்டீங்களா? நோவாவின் காலத்தில் என்ன வந்துச்சுங்க? வெங்காயம் வந்துச்சா? வெள்ளம் வந்துச்சுங்க. எத்தனை நாளைக்கு வந்துச்சாங்க? 40 நாட்கள். 40 நாட்கள் என்ன சார்? பூமியில் இருக்கிற எல்லா அக்கிரமத்தையும் என்ன பண்ணார்? வாஷ் அவுட் பண்றேன்றார். கர்த்தர் சுத்திகரிப்பது எத்தனாவது நாளுங்க? ஸோ அடுத்த முறை ஃபாஸ்டிங் பண்ணால் 40 days எடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நெக்ஸ்ட் சீசனில் நடத்த போகிறார். நீங்கள் சிலர்லாம் 60லேயே ரொம்ப நாளாக நிற்கிறீங்க. அதனால தான் இந்த சோதனை கஷ்டம் ஒன்று விட்டு நீங்களை இந்த நாட்களை ஜபத்தில் கொஞ்சம் தரிச்சிருங்க. போன வாரம் சண்டே நைட்டில் சொன்னவங்க ஞாபகம், ஒரே ஒரு ஜபம் பல வருஷத்தின் துன்பத்தை மாற்ற வல்லதுங்க. இன்னைக்கு ராத்திரி ஜெபிக்கிற ஒரு ஜபத்தால் நீங்க 60 தாண்டணும். முறுமுறுப்பை களைஞ்சு நீங்க வெற்றிக்கு வாங்க. ஹல்லேலூயா. மோசனுடைய வாழ்க்கை 3:40 பிரிச்சிடலாம். 40 எவ்வளோ வெளியேற பெற்றது பைபிளில்? 3 பிரிச்சுட்டா முதல் 40 வருஷம் பரவோனின் அரண்மனையில், அடுத்த 40 வருஷம் மீதியான வனாந்தரத்தில் சுற்றித் திரிகிறார். அடுத்த 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தர வழியாய் நடத்துகிறார், பிஸ்கா வரைக்கும். ஆமென். இட்ஸ் ஆல் அபவுட் ப்ரிப்பரேஷன். ஆயத்தப்படுங்க. 3 முறை சொல்ல போறாமே. ஆயத்தப்படுங்கள், ரெடி ஆகுங்கள். 60லே நிற்காத. இதை 40 தாண்டணும். சோதனையை சகிக்கிற மனுஷன் ஜெயிக்கணும். நீங்க 3 பேரை தட்டி சொல்ல, சீக்கிரம் நான் 100ல் நிற்பேங்க அப்படின்னு. இட்ஸ் ஆல் அபவுட் ப்ரிப்பரேஷன். ஆமென். ஹல்லேலூயா. 40 வருஷம் மோசே பரவோனுடைய அரண்மனையில் இருந்ததுனால தான் இந்த ஜனங்களை விடுவிக்கணும் என்ற ஏக்கமே அவனுக்குள்ள வந்துச்சு. அங்கே நடக்கிற அக்கிரமத்தை பார்த்துட்டு இந்த ஜனங்களை நான் விடுவிக்கணும்னு நினைச்சான். அந்த ஏக்கம் அவனை எங்கே கொண்டு போய் விட்டுச்சு? வனாந்தரத்தில். 40 years in the wilderness in Midian with his father-in-law Jethro. Amen. ஆண்டவர் சொல்றாரு, you did the right thing at the wrong time, so I have to teach you how to wait for my time and don't you go ahead of me. எனக்கு முன்னாடி ஓடிராத,
சிலதெல்லாம் என் நேரத்தில் தான் நான் செய்வேன். என் நேரம் வர வரைக்கும் நீ என்ன செய்யணும்? பொறுமையாக காத்திருக்கணும். நீ காத்திருந்தீன்னா சீக்கிரம் நான் முடிச்சிருப்பேன். நீ அவசரப்பட்டுட்ட, உனக்கு 40 வருஷம் ப்ரிப்பரேஷன் டைம் அப்படின்ட்டார். ஆமேன் சொல்ல மாட்டீங்களாங்க? அடுத்த 40 வருஷம் கடவுள் அவனை உருவாக்கினார். ஆமேன். அவனுடைய கிரேவிங்ஸ் எடுத்துட்டார். இதுக்கு மேலே நமக்கு வேணாடான்னு சொல்கிற அளவுக்கு பண்ணிட்டார். இஸ்ரவேலாவது எகிப்தாவது யுத்தமாவது நமக்கு எதுவுமே வேணாங்க, ஏதோ பொழைச்சி ஓரமாக போயிடலான்னு மீதியானி வனாந்தரத்தில் போகிறாரு. அப்போ தான் கர்த்தர் சொல்கிறாரு, அது இப்போ தான் என் நேரமே வந்திருக்குங்க. எதுவுமே நம்புறீங்க உங்கள் வாழ்க்கை முடியலங்க. எதுவுமே நம்புறீங்க நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கலைன்னு நீங்கள் சோறாத பக்க ஏங்க மூஞ்சி அப்படி வச்சுக்கிறீங்க? இன்னும் முடியலங்க. நீங்கள் 60 நிற்கிறீங்க, இன்னொரு 40 தாண்டுங்க. நான் சொன்ன ஒன்று ஆமீன் சொல்வீங்களாங்க? இதுவரையும் கண்டிராத வெற்றி இனிதாங்க நீங்க காண போறீங்க. இதுவரையும் கண்டிராத நடை இனிதான் நீங்க காண போறீங்க. இதுவரையும் ஜெயிக்காத ஜெயத்தை இனிதான் நீங்க ஜெயிக்க போறீங்க. ஒன்னு சொல்லிட்டா, போறவங்க போறட்டும், வரவங்க வரட்டும், இல்லாதவங்க போட்டும், எதை பத்தியும் கவலைப்படாத. கர்த்தரை நம்பிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் இறுக்கி கட்டிட்டு நில்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்கார். அதனால பேச்சை மாற்று, மூஞ்சியை நல்லா மாற்று. போகும்போது பான்ஸ் பவுடர் ஒரு பேக்கெட் வாங்கிக்கோ, நல்லா வை, சந்தோஷமாயிரு. ஆண்டவர் உன்னை அல்டிமேட்டில் எங்கேயோ கொண்டு போகிறார். கையை உயர்த்துவீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க என்னை குறித்து கடவுள் ஒரு பெரிய நோக்கம் வைக்கிறாங்க? அந்த கரைக்கு தாங்க நான் போயிட்டுருக்கேன். இன்னைக்கு ஒரு வேளை சிலதெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் இந்த வனாந்தரம் அல்ல என் முடிவு. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். கர்த்தரனை ஜெயமாய் நடத்துவா. It is just preparation. It is just cleansing. It is just purification. It is just preparation. It is just God is getting me ready for that level. நம்புறீங்களாங்க? அடுத்த ஒரு லெவல் வருதுங்க. அந்த லெவலுக்கு உன்னை ரெடி பண்றாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நினைவேக்கு யோனாவை அனுப்பினார். ஹாரிபிள் சிட்டி, பயங்கரமான நகரம். மொத்த அக்கிரமமும் ஒரே ஊருக்குள்ள சேர்த்தா எப்படி இருக்குமோ அதான் நினைவே. 40 நாட்கள் அவர் சொல்றார், 40 நாட்கள் ஜெபம் உபவாசம் பண்ணினார்கள். ஆமேன். 3ஆம் அதிகாரத்தில் such a bad city. ஆனால் நினைவே சார்ந்த மக்கள் கர்த்தரை நம்பினார்கள். 40 நாட்கள் உபவாசம் பண்ணினார்கள். மிருகங்களுக்கு கூட சாப்பாடு கொடுக்கலையாம். எல்லோரும் கர்த்தரை கூப்பிட்டார்களாம். பைபிள் சொல்லுது, மிருகங்கள் கூட தேவனை கூப்பிட்டார்கள். எங்க டோபியும் கர்த்தரை கூப்பிட்டது. அந்த அளவிற்கு மாற்றம் தேசத்தில் வந்துச்சுங்க. எத்தனை நாட்கள்? 40 நாட்கள். 40 நாட்கள் அவர்கள் கர்த்தரை கூப்பிட்டார்கள். 40 நாள் முடிஞ்ச போது கர்த்தர் நினைவேக்காய் மனம் இறங்கினார். 40 is very significant in Bible. சிலதெல்லாம் 40 நாட்கள் செய்யுங்க, கர்த்தர் உங்களை வெற்றியாய் நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ கோயிங் த்ரூ வில்டர்னஸ், நீங்கள் வனாந்தரத்தில் போகும்போது நீங்கள் கர்த்தரை நம்பி உங்கள் திறமை, உங்களுடைய அறிவு, உங்களுடைய பலனை சாராமல் எல்லாம் செய்யுங்க. முழு பலத்தோடு செய்யும்போது கர்த்தரை நம்பி நில்லுங்க. உன்னை வெளியே கொண்டு வந்தது வனாந்தரத்திலே விடுறதுக்கல்ல. மேபி த ரூட் இஸ் a little bit longer. நீ நினச்சதை விட கொஞ்சம் காலம் அதிகமாக ஆகுது. இப்போ தான் நீ நம்பிக்கை கையில் எடுக்கணும். முறுமுறுப்பை இறக்கி வச்சுடு. நம்பிக்கை ஃபுல் டிஸ்பிளேல வச்சுட்டு வார்த்தையெல்லாம் டெய்லி காலையில் எழுந்து ஜெபத்தோடு நில்லு. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னும் 2-3 மாதம், யாருக்கு தெரியும், அக்டோபர் 2ஆம் தேதிக்குள்ள கர்த்தர் செல்லாம் செஞ்சு முடிச்சிருவாருங்க. எலியா என்ற தீர்க்கதரிசி இருந்தார் பைபிளில். ஆமென். 400 கருமேல் மலையின் மேல் 400 பாகாலின் தீர்க்கதரிசிகளை அவர் வெட்டி சாய்க்கிறார். அதற்கப்புறம் ஜெசபேல் மிரட்டுகிறாள். ஜெசபேலின் மிரட்டலுக்கு பயந்து செத்துடலாம் என்று நினைச்சு, உயிர் வேண்டாம் என்று நினைச்சு அவர் போய் ஒரு சூரச்செடியின் கீழே சோர்ந்து படுத்து விடுகிறார். கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து சந்தித்து அவருக்கு தண்ணீரை கொடுத்து ஆகாரத்தை கொடுத்து, ஆமென், ஹல்லேலூயா, அதை புசித்து விட்டு 40 நாட்கள், எத்தனை நாட்கள்? 40 days. 40 நாட்கள் அவர் போகிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களாங்க? அந்த பாதையில் கடவுள் அவருக்கு நியூ டிரெக்ஷன் கொடுத்தார். கடவுள் அவரோடு பேசினார். கர்த்தர் சொன்னார், இது முடிவு அல்ல, இதுக்கப்புறம் தான் உன் வாழ்க்கை வெற்றியாக மாறப்போகும். சிலதெல்லாம் நீங்கள் ஆழமாக கேட்கணும். முடிக்க போகிறேன். கையை கொஞ்சம் இந்த பக்கமாக நீட்டுவீங்களாங்க? நீங்கள் முடிவுன்னு நினச்சி சோர்ந்து படுத்திருக்க பாரு, இன்னைக்கு கர்த்தருடைய தூதன் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை, நீ முடிவு நினைக்கிற,
அடுத்த 40 நாட்கள் நீ எழுந்து புறப்பட்டு போ. இதுக்கப்புறம் தான் உன்னுடைய ஊழியமே வெற்றியை காண போகிற. நீ சாகணும்னு நினைக்கிற, நான் உனக்கு மகத்தான வெற்றியை வச்சிருக்கேன். நீ முடிவுன்னு நினைக்கிற, நான் பயங்கரமான தலைமுறை திட்டங்கள். இருங்க இன்னொரு வாட்டி அதை கேட்டாமேன்னு சொல்ல. நீ முடிவுன்னு நினைக்கிற, ஏன் ஆண்டவரே நீங்க கேட்கிற, நீ ப்ராசஸ்ல கலங்கி நிக்கிற. ஆனா எலியா, நீ ஒன்னு புரிஞ்சுக்கணும், இனிதான் தலைமுறை திட்டங்களை நான் தொடங்க போறேன். உன்னுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லெகசியை நீ தான் உருவாக்க போகிறேன். எலியா சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா. கர்த்தரை சந்திக்கிறான். அந்த வேதனையில, அந்த தனித்து ஓடி சூரச்செடியின் கீழ் படுத்த எலியா கர்த்தரை சந்திக்கிறான். அவனுடைய பயம், அவனுடைய சந்தேகத்தை கர்த்தர் எடுத்துட்டாரு. அவன் ஜெசபேல் மேல் இந்த பயம், தற்கொலை செஞ்சிடலாம் செத்துடலான்னு நினைச்சவனுடைய பயத்தை கர்த்தர் எடுத்துட்டார். எனக்கு ராத்திரி என்ன வேதனையில போறீங்களோ எனக்கு தெரியாது. 3 முறை சொல்வேன், நீங்க ஆமென் சொல்ல. பயப்படாதே. Don't be afraid. Do not fear. This is not an end. நீ அப்படி நினைக்கிற, கர்த்தர் அப்படி நினைக்கல. ரூட் லாங்கா இருந்தாலும் வெற்றி நிச்சயம். ஹல்லேலூயா. கடவுள் அவனுடைய பாதுகாப்பின்மை, இன்செக்யூரிட்டி, அவனுடைய ஃபியர், அவனுடைய சந்தேகங்கள், அவனுடைய பயங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அவரை விட்டு எடுத்தார். ஆமென். சில நேரம் நம்ம யாருன்னே நமக்கு தெரியாத அளவுக்கு சோதனை நம்மளை மாற்றிடுதுங்க. பக்கத்தில் ஒருத்தர் கூப்பிட்டு உங்கள் பேரை சொல்லுங்க. இதாங்க என் பேர், நான் ஜேக்கப் கோச்சிங்க சொல்கிறேன். மூஞ்சி பாரு. ஆனால் சொல்லவே முடியல. உங்கள் பேரை கூட உங்களால் சரியாக சொல்ல ஒரு மிஸ்பிளேஸ்ட் ஐடென்டிட்டி. எத்தனை பேர் நம்புறீங்க நீங்கள் ஜெயம்? நீ வாழல தலை, நீ கீழல்ல மேலே, உன் முடிவு சம்பூரணம். நீ ஜெயம், நீ ஓங்கி படர்வ, நீ சாதிக்கிறவன், நீ முடிக்க பிறந்தவன், நீ ஆள பிறந்தவன். இது ஏதாவது அந்த சூரச்செடி கீழே சொல்றாரா? நான் செத்துடுறேன், என்னை விட நல்லவங்கெல்லாம் இருக்காங்க. ஆமா, நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீ நல்லவனான்னு கூட உனக்கு தெரியல. ஏன்னா சோர்வுன்னு அப்படி பண்ணிடும், உன்னை கொண்டு போய் அகோரத்தில் வச்சிடும். எவனா 2 வார்த்தை சொன்னோன்னா நம்ம கலங்கி உடஞ்சி பயந்து போயிடும். 3 பேரை தடுத்து பயப்படாதங்க. இந்த 40 நாள் இந்த சூரச்செடி எல்லாம் முடிவே கிடையாது. இதெல்லாம் உன்னுடைய மைண்ட் உனக்கு சொல்லுது. கர்த்தர் வச்ச திட்டம் வேற. இன்னொரு முறை நம்ம கர்த்தர் வச்ச கரை வேற. கர்த்தர் நினைச்சது கானான், கர்த்தர் நினைச்சது வெற்றி. ஹல்லேலூயா. என்ன சொல்லுங்க, என்னை அவர் தான் நடத்துறார் அப்படின்னு. ஏன் ஆண்டவரே, ஏன் ஏன் உன்னை சொலிடிஃபை பண்றார், உன்னை கல்லா மாத்துறார். எஸ், பக்க சொல்லுங்க, உலகத்தில் இருப்பவனை விட என்னோடு இருக்கிறவர் பரவோனை விட பெரியவர், ஜெசபேலை விட பெரியவர், ஆகாபை விட பெரியவர், உன்னை எதிர்த்து நிற்கிற உன் சத்துருக்களை விட என் இயேசு பெரியவர். உன்னை கரை சேர்ப்பார். God took his fear away, Elijah's insecurity away, his misplaced identity away, his oppression was broken, and then God gives him a word. கர்த்தர் அதுக்கப்புறம் எலியா கிட்ட பேசுறார். என்ன தெரியுமா சொன்னாரு? எலியா, இந்த 40 நாள் முடிஞ்சிச்சு, நீ எழுந்து போய், நல்லா கேட்கணும், நீ எழுந்து போய் யெகூவை அபிஷேகம் பண்ணு. தலைமுறை, பக்கம் தலைமுறை, நெக்ஸ்ட் ஜெனரேஷனை கர்த்தர் ரெடி பண்றாருங்க. உங்க பிள்ளைங்கள்லாம் ஓங்கி படருவாங்க. சலிச்சு ஆமே நீங்களே வச்சுக்கோங்க சொல்றார். அதுக்கப்புறம் சொல்றார், போய் எலிஷாவை என்ன செய், அபிஷேகம் பண்ணு. ஃபினிஷ் த ஒர்க். நீ சாவணும்னு நினைக்கிற, நான் இனிதான் உன் தலைமுறை ஆசீர்வதிக்க போறேன். நீ முடிவுன்னு நினைக்கிற, இனிதான் உன் சந்ததி பூமியில் ஓங்கி படரப்போகுது. நீ போதும்னு நினைக்கிற, இனிதான்டா உன் ஜெகூவையும் எலிஷாவையும் உன் கனவுல கூட காணாத அளவிற்கு நான் அவங்கள ஆசீர்வதிக்க போறேன். அவங்க மேல எண்ணெய் ஊத்து, அபிஷேகம் பண்ணு. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, பைபிள்ல இப்ப நம்ம எடுக்க நேரம் இல்லை. எந்த ஜெகூவை எலியா அபிஷேகம் பண்ணாரோ அந்த ஜெகூ தான் ஜெசபேலே முடிச்சான். நீ முடிக்காததெல்லாம் உன் தலைமுறை முடிக்கும். ஏங்க ஒரு ஆமே நல்லா, இந்த சலிச்ச மூஞ்சி வைக்காதீங்க. இனி எல்லாம் எங்க பைபிள் ஸ்டடி எல்லாம் வேற லெவல்ல இருக்கணும். இன்னுமா சூரச்செடி கீழே இருக்க? கடவுள் எழுந்து போ, go forward, go and anoint Jehu,
Go and anoint Elisha. There is a generation coming. எழுந்து அந்த பலத்தோடு 40 நாட்கள் 40 புறப்பட்டு போய் எந்த ஜெகுவை அபிஷேகம் பண்ணினானோ அனாயிண்ட் பண்ணினானோ அந்த ஜெகுவாலேயே மிரட்டின ஜெசபேலை முடிக்கிற கிருபையை கர்த்தர் கொடுத்தாருங்க. நீ எதை கண்டு கலங்குனியோ அந்த கலங்கின விஷயம்லாம் கர்த்தர் முடிக்க திட்டமிட்டு இருக்காரு. கையை கொஞ்சம் இந்த பக்கமா நீடுங்களா. நீ நினைக்கிற இது எதிர்ப்பு, இது என்னால ஜெயிக்க முடியாதுன்னு கடவுள் அழகான திட்டங்களை வச்சு பைபிள் சொல்லு ஜெசபேல ஒன்னு இல்லாம முடிச்சு நாய்கள் கூட அவருடைய ரத்தத்தை நக்கும் அளவிற்கு கர்த்தர் சிதறி போக செய்தாருங்க. என் தேவன் பெரியவர், திட்டத்தில் உண்மை உள்ளவர், நோக்கத்தில் சிறந்தவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர். Praise the Lord. நாளைக்கு காலையில் மெல்லமா பேசுறேன். I send you through the wilderness to prepare you for what is next. Amen. உங்க மைண்ட் செட்டை கர்த்தர் மாத்துறார். உங்களை பத்தின உங்க எண்ணத்தை கர்த்தர் உயர்த்துறார். உங்க செக்யூரிட்டியை தூக்கி நிறுத்துறார். ஏன்னா நெக்ஸ்ட் லெவல் வேற லெவலா இருக்கும். தப்பா எடுத்துக்காதீங்க, மன்னிக்கணும். நான் அன்புள்ள பாஸ்டரு, அந்த குறமூஞ்சி வச்சுட்டு அங்க போவாது. அது கடவுள் விரும்பல. I need to purify you. I need to make you trust me. I am doing this in the wilderness because a generation is getting ready for you. எத்தனை நம்புறீங்க உங்க சந்ததி இந்த பூமியில ஓங்கி படும்? இன்னொரு முறை சொல்லுங்க. எனக்கு ஏன் தெரியல, எனக்கு வந்தாலே சந்ததி ஆசீர்வதிக்க தோணும். நீ நினைக்கிற இல்ல, நான் உன் சந்ததி இந்த பூமியில பலத்த ஜாதி. கர்த்தர் அவங்களை நினைக்கிறாருங்க, திட்டங்கள் வச்சிருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில கடவுள் ஏதோ ஒன்று செஞ்சுட்டே இருக்காரு. ஸோ 40 is a very powerful number in the Bible. ஆமென். இவ்வளோ தூரம் இந்த 2 வார்த்தைகள் சொல்லணும்னு தான் உங்களை கூப்பிட்டேன். எனக்கு ஒரு விவசாயி என்ன சொல்கிறாருன்னா, இந்த மருந்து அடிக்கும்போது வயல்களில் இந்த கிளைகள் பூத்து குலுங்கி வரும்போது மருந்து அடிக்கும்போது பொதுவாக சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது, அப்புறம் நீங்கள் வேறு ஆராய்ச்சி பண்ணிட்டு கூகுள் சர்ச் பண்ணிட்டு பாச தப்பாக சொன்னீங்க, எனக்கு தெரியாது, சொல்கிறாங்க மருந்தை 40 நாள் அடிப்பாங்களாம். எத்தனை நாளுங்க? 5 நாள் 10 நாள் அடிச்சு விட்டா மேலோட்டமாக இருக்கிற புழுங்கெல்லாம் செத்துருமா. ஆனால் அதனுடைய முட்டைகள் வேர்கள்லாம் இருக்கும் பாருங்கள், அது திரும்பி நுழைச்சி வருமா. அதனால் 40 நாளும் ரெகுலராக அடிப்பாங்க. இன்னிலேருந்து ஒரு 40 நாள் அடிங்க மருந்து. உங்களுடைய வேர்களை பட்சிக்க நினைக்கிற சர்ப்ப ஆவிகளெல்லாம் வெட்டுக்கிளிகளெல்லாம் இந்த காலத்தில் செத்து போவதாக. 40 ரொம்ப வல்லமை மிக்கது. இந்த வருஷம் நம்மளும் ஒரு 40 நாள் ஜெபத்தை வச்சுட்டா நல்லா இருக்குமோ? ஆமேன். வாழ்க்கை கடந்து போகிற இந்த பங்கில் சோர்ந்து போகாத, உன்னை கர்த்தர் நடத்துகிறாரு. இந்த சோர்வுக்கு பின்னாடி தான் உங்கள் சந்ததியின் ஆசீர்வாதத்தை நீ காணப்போகிற. அதனால் ஜெபத்தில் தரித்திருங்கள். கட்டுகளை கர்த்தர் உடைப்பார். தலைமுறை சாபங்கள் முறியடிக்கப்படும். உன் பிள்ளைகளின் பிள்ளைகள் நலமாயிருப்பார்கள். உனக்கு பின்னே வரும் உன் சந்ததி ஆசீர்வாதமாயிருப்பார்கள். 40 days. ஆமென். ரொம்ப விலையேற பெற்றது. ஸோ இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் தங்க நடத்தும்போது லாங் ரூட்டில் நடத்துகிறாரு. பட் எத்தனை வருஷங்க? 40 என்பது விலையேற பெற்றது. ஸோ அதனுடைய அர்த்தத்தை உங்களுக்கு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 60 வரைக்கும் ஒரு வேளை ஜெபித்து வார்த்தையை கேட்டு நீங்கள் 40 30 தாண்டி 60க்கு வந்தவங்க சாவர வரைக்கும் 60ல் இருந்துடாதீங்க. 100 காணணும்னா நீங்கள் எதை தாண்டணும்? 40 தாண்டணும். 40 வனாந்தரம், 40 கொஞ்சம் கஷ்டம், 40 ஒரு ப்ராசஸ், 40 ஒரு ப்ரிப்பரேஷன், 40 ஒரு பியூரிஃபிகேஷன், 40 கடவுள் சிலதெல்லாம் ஒன்று விட்டு எடுக்கிறாரு, 40 பூச்சிகளை கொல்றாரு. 40 ரொம்ப விலையேற பெற்றது. அந்த நேரம் நீ செதறாம உடையாம தலை நிமிர்ந்து கர்த்தரை நம்பி நம்பிக்கையில தரித்திரு. ஒரு 5 பேரை தட்டி சொல்ல, நான் கர்த்தரை தாங்க முழுமையாக நம்பி இருக்கிறேன். 100க்கு 100 நான் கர்த்தரையை நம்பி இருக்கிறேன். ட்ரஸ்ட் காட் and God will bless you. He never leave you. உனக்கு சொன்னதை செய்து முடித்து வெற்றியோடு நடத்தி கரை சேர்ப்பதற்கு நான் ஆராதிக்கிற தெய்வம் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கையை உயர்த்துங்களா? அப்படி சொல்கிறேன். God is doing something in your life. அது தற்செயலுக்கு அல்ல, இந்த நிமிஷத்திற்கு அல்ல, அது ஜெஹூக்காக, அது எலிஷாக்காக. நோக்கத்தில் சிறந்தவர், ஆல்பாவாய் மட்டுமல்லவர் ஒமேகாவாய் இருக்கிறார்.
முடிவை அறிந்து துவக்கியவர் உன்னை நடத்திட்டு இருக்கிறாரு. சீக்கிரம் நீ சாட்சி எழுதி முடிப்ப. என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சாட்சி எழுதி முடித்து கரை நிற்கிற நாளை சீக்கிரம் காண்பீர்கள் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவித்து என் வார்த்தை முடிக்கிறேன். கர்த்தர் உங்க கூட இருப்பாராக. Shall we stand in the presence of God? Thank you so much. இயேசுவே உமக்கு நன்றி. Hallelujah. Praise him, praise him, praise him, praise him. 30 60 100 அழுத்தி சொல்லு. சிலருக்கு இன்னும் புரியல. நான் என்ன நினைக்கிறேன்னா, நிறைய பேர் இந்த 60ஓட போய் முடிஞ்சிருவாங்க. பக்கம் நான் இல்லைங்கன்னு சொல்லு. நான் 40 தாண்டுவேன். 40 கொஞ்சம் லாங் ரூட், 40 கொஞ்சம் கஷ்டம். 40 முறுமுறுக்கிற மாதிரி தான் தெரியும். 40 கேள்வி நிறையா இருக்கும். பட் நான் ஒன்று செய்ய போகிறேன். கர்த்தரை நம்ப போகிறேன். என்னை அவர் கைவிட மாட்டார். அந்த கரையில் நினைப்பேன், தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். இருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் தேவன் நமக்கு முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சென்றாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. கரங்களை உயர்த்தும் போது பரலோக பிதாவே நன்றிப்பா. பாஸ்டர் ஜெபஸ்னு வந்து ஜெபிப்பாங்க. பட் பிஃபோர் தட் கரங்களை 2 கரங்களை உயர்த்தி, நீங்கள் 30லேயே சிலர் மடிஞ்சிடாதீங்க. 60 வரும்போது ஒரு உயரம்தான், அது வெற்றி தான். பட் இட் இஸ் ஸ்டில் நாட் கம்ப்ளீஷன். யூ ஸ்டில் ஹாவ் டு கோ த்ரூ த 40. 40 இஸ் ப்ரிப்பரேஷன். இன்னைக்கு இருக்கிற இந்த நிலையில், அந்த நிலையில் நீ நிற்க முடியாது. கர்த்தர் உன்னை ஆயத்தப்படுத்துகிறார். கெட் ரெடி, காட் இஸ் ப்ரிப்பேரிங் யூ. நான் நம்புகிறேன் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, நல்லா ஆமீன் சொல்வீங்கன்னு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அது வெற்றி தான். அடுத்த திருப்பம் அது மிகப்பெரிய நிறைவு. இனி அடுத்து நீ எடுக்க போகிற தீர்மானம் உன்னை குறித்த நோக்கத்தின் எல்லையாயிருக்கும். நான் நம்புறேங்க, அந்த கரையில் நின்று கொண்டு ஆனந்த கண்ணீரை வடித்து, கர்த்தாவே என்னை இவ்வளவு தூரம் ஆசீர்வதித்தீர் என்று சொல்லும் நாள் விரைந்து நீங்கள் காண்பீர்கள். Thank you Jesus. ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், மேல் மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவே. கானானில் நின்று என்றென்றும். கமான், கையை தட்டி கடைசியா ஒரு முறை. அக்கரையில் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவே. அக்கரையில் என்று வாழ்த்துவே.
ஜெபிப்போம். பிதாவை உம நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் எல்லாம் உள்ளத்திலிருந்து தேவன் நடத்துகிற பாதை அது வெகு தூரம் போல காணப்பட்டாலும் ஆனால் என் முடிவில் அவர் வெற்றியை தருகிற தேவனாக இருக்கிறார். இன்று ஆண்டவரே உம்முடைய வழியில் நடக்க, உம்முடைய சித்தத்தில் நடக்க இன்று முற்றும் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கை அவர் கரத்தில் கொடுத்து நான் புலம்பல, நான் முறுமுறுக்க மாட்டேன், ஆண்டவரே நடத்துகிற பாதையில் என் வழி அல்ல ராஜா, உங்க வழியிலே எங்களை நடத்துங்கன்னு சொல்லி எத்தனை பேர் உள்ளத்திலிருந்து அந்த தேவன் நோக்கி கேட்க போறீங்க. வனாந்திர பாதை போல காணப்பட்டாலும் அது அவர் நடத்துகிற பாதையா இருக்கும் என்று சொன்னால் அவர் தேவைகளை சந்திக்கிறவராக, தடைகளை நீக்குகிறவராக, அவர் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படி என் தேவன் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் உள்ளத்திலிருந்து சொல்ல முடியும், அப்பா நாங்கள் உண்மையே சார்ந்து இருக்கிறோம், எங்கள் நம்பிக்கை நீங்க தான், நாங்கள் உண்மையே நாங்கள் சார்ந்து வாழ்கிறோம். ஆண்டவரே ஒருவேளை இந்த நேரத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் என்ற வனாந்திர வாழ்க்கையில கடந்து போகிறது போல இருந்தாலும், வெகு தூரம் பயணம் போல காணப்பட்டாலும் இன்று அவர்கள் உண்மை சார்ந்து என்று சொன்னார். ஆண்டவரே இந்த வனாந்தர வாழ்க்கையில உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருப்பார் என்று சொன்னார். இந்த சோதனையில ஜெயிப்பதற்கான ஒரு பலனை உடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. ஒரு விசேஷித்த வல்லமை உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டு. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தின தெய்வமே, அவர்கள் பாதங்கள் ஆண்டவர் ஒரு நாள் கால்கள் வீங்கல, பாதரட்சி தேய்ந்து போகல, வஸ்திரம் பழையமடையில, ஆனாலும் கூட ராஜா சீகோன் ராஜாக்கள யாரும் முடியாது என்று சொன்ன பல தடைகளை ஜெயித்தது போலவே இன்று வனாந்தர நெருக்கத்தின் பாதையில போகிற பிள்ளையோட வாழ்க்கையில உம்மை சார்ந்திருப்பார்கள் என்றால் இன்று ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா. இந்த சோதனைகளை ஜெயிக்கட்டும் ராஜா. ஆண்டவரே இந்த வேதத்தை நாங்கள் தியானித்தது போலவே இந்த 40 என்ற சூழ்நிலையில ஆண்டவரே இன்னும் தாண்ட முடியாத நிலையில யாராவது இருப்பார்கள் என்று சொன்னால் ஆண்டவரே மோசேக்கு தன்னுடைய வருஷத்தை 3 கட்டமாக 40 பிரித்தது போல இன்று எந்த நிலையில் உடைய பிள்ளைகள் இருந்தாலும் அதன் முடிவை மகிமையாய் வைப்பீராக. எல்லாரும் இந்த 40 தாண்டட்டும் அப்பா. ஆண்டவரே 40 தாண்டட்டும். ஆண்டவரே யோனா 40 நாள் கழித்து பெரிய அழிவில் இருக்கும் பொழுது அவர் 40 நாள் உபவாசத்தில் தங்களை காத்துக் கொண்ட போது அழிவுக்கு தப்புவித்தது போலவே இன்னொரு விடுதலை உண்டாகட்டும். பெலிஸ்தர் கையில 40 வருஷம் இருந்தபோது சிம்சோனை கட்டளையிட்டு ரட்சிப்பை கட்டளது போலவே ஒரு ரட்சிப்போடு பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் அப்பா. இந்த வேதத்தில் தியானித்த ஒவ்வொரு பகுதியில எப்படி வெற்றியை நாங்கள் கண்டோமோ அதே போல இந்த 40 இவர்கள் தாண்டும் போது வெற்றியின் கொண்டாட்டத்தில் மன மகிழ்ச்சியில உம்மை கொண்டாட வெற்றி பலிகளை செலுத்த கிருபை செய்யுங்க சொல்லி கரத்துல கொடுக்கிறோம். சோர்ந்து போகாமல் யாரும் 30-60 நிற்காம ஆண்டவர் 100 வந்து குடும்பமாய் உமக்கு நன்றி பலி செலுத்த என் ஆண்டவர் கிருபை செய்யுங்கன்னு சொல்லி கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்கப்பா. நாளை ஆராதனையில் ஒவ்வொன்றும் தேவ மகிமை வார்த்தை வெளிப்படட்டும். வருகிற ஒவ்வொரு வெற்றியோடு பிள்ளைகள் புறப்பட கிருபை செய்வீராக. மாறாதபடி காரண்யம் கிருபையும் என்றும் பிள்ளைகளோடு தங்கி இருக்கட்டும். தொடர்ந்து பலப்படுத்த முயற்சிங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவேன், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுமே பரிசுத்தம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியம் இடத்தில் பாதுகாப்போம் இன்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம்.